அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்போல் ஸ்ரீ ராமர் பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த அகில உலகத்தில் ஜோதிடம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் ஜோதிடத்தின் சாஸ்திரப்படி, அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி ஸ்ரீ ராம பகவானுக்கு மிகவும் பிடித்தமான 6 ராசிகள் உள்ளன. அவர்களுக்கு இந்த நவமிக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய அளவு நன்மைகள் கிடைக்கப் போவதாக தெரிகிறது. அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதிகாச புராணங்களின்படி சித்திரை மாதம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில் கடக ரக்னத்தில் நவமி திதியில் ராமபிரான் அவர்கள் பிறந்தார். இந்த நாளைத்தான் நாம் ராம நவமியாக கொண்டாட வேண்டும். அந்த வகையில் இன்று இந்த திதி வருவதனால் நாடு முழுவதும் இந்த ராம நவமி கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ராமரின் முக்கியமாக ராசிகளாக ராம அம்சமாக விளங்கும் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ள உள்ளனர். அது எந்தெந்த ராசிகள் என நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த நாட்களில் ராமர் அல்லது ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக ராமநவமிக்கு பின்னர் தலைமை பண்பால் விரைவில் அதிகார பதவிகளை அடைவார்கள். வருமானம் பெருகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு ஏற்பட்ட நோய் பிரச்சனைகள் உடனடியாக தீரும். குழந்தை, அதாவது ஆண் குழந்தை வேண்டுமென நினைத்து கொண்டிருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தை வீரும். எண்ணற்ற பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பன்களுக்கு இதுவாவது ஆண் குழந்தையாக இருக்குமா என வேண்டிக் கொண்டிருக்கும் நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டவர்களுக்கு இந்த ராமபிரானுடைய அருளால் ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக தொழிலில் ராகு பகலாக விழித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மேசராசி நண்பர்களுக்கு இன்று முதல் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள், காவல் வழக்குகளை சந்தித்த நீங்கள் தற்போது உங்களுக்கு நல்ல ஒரு கடும் மன வேதனை அளித்தவாக உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கிறது என்றே சொல்லிவிடலாம். மேசராசியை பொறுத்தவரை இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் பொறுமையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த வேலையும் சரியாக செய்ய மாட்டார்கள். வீட்டிலேயே முடங்கிக் கொள்வார்கள். எந்த ஒரு திருவிழா, எந்த ஒரு சொந்த பந்தங்களின் ஒரு சிறிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கலந்து கொள்ளாமல் தனிமையாக இருக்கிறேன் என சொல்லிக்கொண்டு எவரிடமும் பழகாமல் அவருக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு உதவாத நண்பர்களிடமே பழக்கம் வைத்து கொண்டு இருப்பார்கள். ஆகமையால் அதனை விட்டுவிட்டு அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும். ஸ்ரீ ராமபிரானுடைய அருளால் ராமநவமிக்கு பின்னர் இவர்களுக்கெல்லாம் செல்வம் பெருகும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரிஷபராசி நண்பர்கள் அனைத்து இவரிடமும் பழகினால் மட்டுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நிதி, தனிப்பட்ட மற்றும் உடல்நல பிரச்சனைகள் தீரும். சொத்து தகராறுகள் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். ராமபிரான், அதாவது ராமர் பிறந்த ராசி கடக ராசிதான். ராமரின் அம்சமாக விளங்கும் கடக ராசிகளுக்கு ராமநவமிக்கு பிறகு ஸ்ரீ ராமரின் சிறப்பருள் காட்டுவார். கண்டிப்பாக கடக ராசியை பொறுத்தவரை திருமண பிரச்சனையை சந்திப்பீர்கள். குடும்பத்தில் எண்ணற்ற இழப்புகளை இழந்திருப்பீர்கள். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முன்னேற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கொண்டிருக்கிறார்கள் கடக ராசி நண்பர்கள். ஆகமையால் அவர்கள் வெளியே வந்து பணம்தான் வாழ்க்கை, அது இல்லையே எந்த மரியாதையும் இல்லை என்பதை உணர்ந்து அதாவது தந்தையினுடைய அறிவுரை கேட்டு நண்பர்களுடைய உதவியை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்க கடகராசி நண்பர்கள் பாடுபட வேண்டும். முக்கியமாக எந்த வேலையாக இருந்தால் என்ன, வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலில் இறங்கி நீங்கள் பணம் சம்பாதிப்பதை முக்கியத்துவமாக முன்னெடுத்து கொண்டு முக்கியமாக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு இந்த ராமருடைய அருளாசி அதிகமாக இருக்கின்றன.
ஆகமையால் நண்பர்களுக்கும் தந்தையருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு உதவிகரமானவராக இருக்க வேண்டும், பாரமாக இருக்க வேண்டாம். எந்த பெண்ணாக இருந்தாலும் என்ன, பெண் அழகாக இருந்தால் என்ன, மனதில் அதாவது மனதிற்கு பிடித்தமான பெண்கள் அழகாக இருந்தால் என்ன, முன்ன பின்ன இருந்தால் என்ன, எப்படி இருந்தாலும் அவர்கள் மனது தூய்மையாக இருக்கிறதா, மனது அமைதியாக இருக்கிறதா, அழகாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு திருமணத்தை செய்து கொண்டு வாழ்க்கையை பிரகாசமாக்குங்கள். ஏனென்றால் தற்போதைய காலகட்டங்களில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு 30 வயதுக்கு மேல் ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்கின்றன. ஆகமையால் தற்போது உள்ள உணவு வழக்க முறைகளில் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருப்பதனால் இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு சற்று ஆண்மைத்தன்மை சற்று மந்தமாக இருப்பதனால் நீங்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசி நண்பர்கள் இப்போதைய காலகட்டத்தில் 24 முதல் 30 வயதிற்குள் நீங்கள் திருமணம் செய்துவிட வேண்டும். ஆகையால் இப்போது உங்களுக்கான நேரமாக இருப்பதனால் பண வசதி அதிகமாக இருக்க ராமபிரான் அருளாசி வழங்குவதால் கண்டிப்பாக குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுவரை நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இனிமேலாவது எந்த தொழிலையும் சற்று சீக்கிரமாக முடிவெடுத்து உடனடியாக முடக்க பாருங்கள். ஏதே ஒரு வழியில் பணம் வந்து விடாதா, அப்படி வந்து விடாதா, இப்படி வந்து விடாதா என நினைத்து கொண்டு வீட்டிலேயே முடங்க வேண்டாம். நாமே தான் இங்கு அங்கங்கே இருக்கிறது, அதனை நாமே தான் தேடி கொண்டு போய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்து வெளியே வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். கடகராசி நண்பர்கள், இது உங்களுக்கு ராமபிரானுக்கு மிகவும் பிடித்த ராசியால் ராமர் பிறந்த ராசியாக கடகராசிதான். ராமபிரான் வீட்டில் இருக்கும்போது எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்தார். காட்டிற்கு வந்து எவ்வளவு பெரிய சாதனைகள் புரிந்தார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆகமையால் வெளியே வந்து இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை மனதில் தெரிந்து கொண்டு கடகராசி நண்பர்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள், சிம்மராசிக்காரர்கள் ராமநவமிக்கு பிறகு அதிகாரம் மிக்க பதவிகளை பெறுவார்கள். பல வழியில் வருமானம் அதிகரிக்கும். திடீர் பண லாபம் மற்றும் வெளிநாட்டு வருமானத்திற்கு வாய்ப்பு உள்ளது. தந்தை வழியில் சொத்துக்கள் வரலாம். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசிக்காரன் கடமை செயல்திறன் ராமருக்கு மிகவும் பிடித்தமானவை. இந்த ராமபிரான் நவமிக்கு பிறகு இவர்களின் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படும். பங்குச்சந்தை நிதி பரிவர்த்தனை பிரச்சனைகள் அதிகமாக லாபம் தரும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரலாம். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், மீன ராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனை மற்றும் கடின உழைப்புக்கு ராசிகளின் ஆசிர்வாதம் மற்றும் அதாவது மீன ராசிக்காரர்களின் ஆன்மீக சிந்தனை மற்றும் கடின உழைப்பு ராமரின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். சொந்த வீடு, வெளிநாட்டு வேலை போன்ற கனவுகள் நனவாகும். திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் மேம்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.